ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பிகினர்ஸ்க்குரிய கோலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெளியே ரொம்ப வண்டி சத்தம் கேட்குறனால என் வாய்ஸோடு அந்த வண்டி சத்தம் சேர்ந்து கேட்கும். ரொம்ப ஈஸியான கோலம் தான், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக வரும். 3 to 2 ஊடு புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் புள்ளி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த புள்ளிகளை எல்லாமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ரவுண்ட் சர்க்கிளாக நம்ம கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 ரவுண்ட் சர்க்கிளுக்கும் நடுவில் இந்த கர்வ் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அது அந்த மாதிரி போட்டால் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும் அழகாக. ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் அந்த புள்ளிகளுக்கு சுற்றி குட்டி புள்ளிகளாக போட்டுக்க வேண்டியதான். நாங்கள் மெயின் ஏரியா இருக்கிறனால, அங்கே நிறைய வண்டிகள் போகிறனால உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் சம்டைம்ஸ் கிளியராக கேட்காமல் இருக்கும். ஏன்னா வண்டி சத்தம் கேட்குறனால என் வாய்ஸ் டவுன் ஆயிரும். ஸோ அதனால் பாருங்களேன், இந்த பக்கம் ஒரு பக்கம் நான் விட்டுட்டேன். சச்சோ, சரி, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட் ஆரஞ்சு கலர், ஆரஞ்சும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் ஒரு கலரில் நான் பொட்டு மாதிரி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி, ட்ரிபிள் ஃபிங்கர் மாதிரி. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் கோலம் முடிய போகுது. கலர் கொடுக்கறது கொடுக்காமல் இருக்கிறது நம்மளோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் அந்த ட்ரீக்கு நடுவில் டார்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அழகா. இந்த கோலம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் காமிக்கும். கொஞ்சம் புது சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நான் அடுத்தது கம்பி கோலம் தான் போட போகிறேன். முத ஸ்டார்டிங் கோலம் போடும்போது அந்த கையெல்லாம் நடுங்கும் போது அந்த கோலம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஷேக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி போட பழகிரும். ஏன்னா எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது. டக்குன்னு போட வராது. இந்த கை பாருங்கள், அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் ஷேக் ஆகும். இது 5 புள்ளி 5 வரிசை நேர் புள்ளி தான், நேர் வரிசையில் தான் போடணும். நம்ம டெய்லி இந்த மாதிரி குட்டி கோலம் போடும்போது நமக்கு எல்லா கோலமும் ரொம்ப ஈஸியாக பழகிரும். நான் புள்ளி ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கிறனால இந்த கோலம் ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் புள்ளியை கொஞ்சம் லாங்காக தூரமாக கூட வச்சுக்கலாம். சின்ன வாசலுக்கு இந்த குட்டியோண்டு கோலம் கூட அழகாக தான் இருக்கும். இதுக்கு கம்பி கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 கோலம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 2 கோலமும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புதிய சேனல், சின்ன சேனல் வச்சுருக்கிறவங்க, ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.